கும்பாபிஷேகத்தினுடைய அபிஷேகத்தை தொடர்ந்து இங்கே இடம்பெறுகின்ற வழிபாட்டிலே சிறப்பான வழிபாடு பிரசதர்சனம். நீங்கள் நேரடியாக கண்டுகொள்ளாமல் பிரதிபிம்ப வழிபாடாக இங்கே இந்த கண்ணாடி மூலமாக எழுதுகின்ற அனைத்து அடியவர்கள் சிறியவர்கள் கொண்டு பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த வழிபாட்டை கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் அநேகமாக சமகாலத்திலே இந்து சமயத்தை வாழ்கின்றவர்கள் பார்வையாளர்களால் நாங்கள் இவர்களை மாற்றியிருக்கிறோமே தவிர செயல்பாட்டாளர்களாக கடவுளோகத்திலே இருக்கக்கூடிய அந்த பராபரனை அனுபவிக்கக்கூடியவர்களாக என்னுடைய மனம் பக்குவமாகவே அனுப்பியவர்கள். நாங்கள் வெளியே நின்று பார்ப்பதை விட உள்ளுக்குள்ளே இறங்கி தேடுகின்ற பொழுதுதான் கடவுளுக்குள்ளே எவ்வளவு மூர்த்தி இருக்கிறதோ, எவ்வளவு ரத்தினங்கள் இருக்கிறதோ, எவ்வளவு கண் இருக்கிறதோ, எவ்வளவு இந்து சமயத்துடைய பொக்கிஷங்கள் நாம் கடலுக்கு இருக்கிறீர்களே நமக்கு தெரியாதவர்களே, கடலுக்குள்ளே நாங்கள் இறங்கி முத்துக்கு இருக்கின்ற பொழுதுதான் இப்பொழுது இம்மணி இம்முத்துணி என்று சொல்கிறார். காட்சி அளிக்கிறார்கள். ஒன்று அவர்கள் ஆலயத்துக்கு வருகின்ற போது நாங்கள் என்ன ஆணையோடு வருகின்றோம் என்று சொன்னால் அதுபோல எங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்து சமயத்தும் தமிழ் கல்வியினுடைய ஒழுங்கினத்துக்காக நாங்கள் இங்கே என்னுடைய ஆலய வழிபாடு என்பது ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் மறுமைக்கு செய்கின்ற முதலீடுகளை நீங்கள் வயதுகின்ற காலத்திலே சுமதாக வாழ்வதற்கு வங்கியை பணத்தில் செலவழிக்கிறீர்கள். பிற்பகுதியை நீங்கள் நல்லவையாக வாழ வேண்டும் என்பதற்காக அதை போன்று மறுமைக்கு நீங்கள் செய்கின்ற முதலீடுதான் ஆலய வழிபாடு. ஆகையினாலே நீங்கள் இப்ப செலவழிக்கின்ற முதலீடுதான் பின்னாடி நீங்கள் செய்து கொள்கின்ற பாவங்கள் என்ற வரிசையிலே அடுத்த இடத்தை ஆன்மா வளர்கிறது. ஆகையினாலே பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் இங்கே வந்து இந்த தருணத்திலே கண்டுகொள்ள வேண்டும். ஏனெனில் இலங்கை நாட்டின் பொறுத்தவரையிலே மதமாற்றம் என்பதை அநேகமாக இடம்பெற்று வருகிறது. பணத்தை வந்து தம்முடைய மதத்துக்கு இந்துக்களை மாற்றுகின்ற பொழுது இந்து சமயத்தினுடைய அடிப்படை தெரியாமல் இருக்கின்ற மக்கள் அந்த சாமிக்காக தங்களை தன்னுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய மொழி தன்னுடைய உரிமைகள் எல்லாவற்றையுமே அநேகமாக விட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்து சமயத்தினுடைய அடிப்படை அதாவது தொழில் அல்லது ஆங்கிலத்திலே பார்க்கின்றவர்கள் அர்ப்பிப்பட்டு நாங்கள் சொல்கிறோம். இதிலே இருக்கின்ற அடிப்படை அறிவுக்கு எதிரே சொன்னால் இந்து சமயம் எப்பேற்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளாமலே கேள்விக்குறியாகவே என்னுடைய வாழ்க்கை முடிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே பாதையின் வரையிட்டு ஏனைய மதமாற்றங்களுக்கு நாங்கள் ஒட்டுக்குள்ளிட்டு இந்து சமயம் யாராலுமே அளிக்க முடியாத மிகப்பெரிய சொத்து இந்து சமயம். ஆகையினாலே கலாச்சாரங்கள் உண்மைகளை அளிக்கலாமே இந்து மதத்துடைய உண்மைகள் இந்து சமயத்துடைய பெருமைகளை யாராலுமே அளிக்க முடியாத ஒரு ஆனால் அதனுடைய தருணங்கள் குறைவடைந்து போகின்றதை தவிர அவற்றின் பூரணமாக அளிக்க முடியாது. அதனாலே ஒவ்வொரு அடியவர்களும் ஒவ்வொரு இந்து இளைஞர் துறைகளும் எதிர்காலத்திலே உங்களுடைய அடுத்த ஜனத்திற்கு நீங்கள் இடத்தை கொடுக்கப் போகிறீர்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்து கொண்டது. நாங்கள் வெறுமனே பார்வையாளர்களாக இருக்கிற பொழுது உங்களுடைய அடுத்த சமுதாயம் என்று இளைஞர் துறையுடைய அடுத்த சமுதாயத்திற்கு நாங்கள் எண்ணத்தை கொடுக்கப் போகிறோம் என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு வினா. ஆகையினால் இந்த வினாவில் நீங்கள் தேடுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன பதிலத்தை கிடைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் இதை கண்டுகொள்ள வேண்டியது உண்மை. ஆகையினாலே நாங்கள் வீணாடைகளை அனுப்பி இங்கே வந்து இந்த தசதர்சனத்திலே வழிபாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். சுலபமாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். நான் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்து சமயத்திலே இதிகாசங்கள் கூட மிக சிறப்பாக சொல்கிறது. மகாபாரதத்திலே இங்கே
பெரியோருடைய வரலாற்றிலே கூட மிக சிறப்பாக சொல்லப்படுவதற்கு சொல்லி வேண்டி ஆசிரியர்கள் பிரதமர்கள் அதிலே கருந்தறிகள் சிறப்பிக்குமாறு பெருமாளாலய மகோற்சவ கூடமும் சக்தி உபாசகர் சாதக இளவரசு கும்பாபிஷேக கிரியாக்கிரம விசாரதர் பெருமதிப்புக்குரிய சுந்தர ஸ்ரீரங்கநாத பொருட்கள் அவர்கள் இங்கே ஆசிரி வழங்குமாறு பணிவாக வேண்டுகிறோம். அகந்தயம் கொண்டு தண்டமும் பொருதடு வடுகனை போற்றி செய்குவான். பல்லாண்டு காலமாக இங்கே திருவருளை வாரி வழங்கி பல இடவழிலுக்கு பிறகு இங்கே நல்லருளை வழங்குவதற்காக எம்பெருமான் இங்கே கற்பகிரத்தில் இருக்கின்ற வைரவ பெருமான் திருவடிகளை வணங்கி இந்த தாதந்தையை மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எம்மை நல்வழி நடத்தி கொண்டிருக்கின்ற குருதேவ அடிகளின் பாத கமலங்களை பணிந்து இங்கே பிரதிஷ்ட செய்து இங்கே குருவரல் இங்கே திருவருள் வழங்குவதற்கு அமர்ந்திருக்கின்ற பிரதிஷ்டா பிரதம குரு கிரியா கலாபமணி திருக்குமர் குருக்கலையா அவர்களே, இங்கே சர்வ போதக ஆசிரியர் வீட்டிலிருந்து அமர்ந்திருக்கின்ற இரத்னசாமி குருக்கலையா அவர்களே, இங்கே சமய போசராக வீட்டிருக்கின்ற வட்டக்கச்சி அருள்மிகு ஸ்ரீரங்கநாத பெருமான் தேவஸ்தான பிரதம குரு ஸ்ரீ காங்கம் குருக்கலையா அவர்களே, இங்கே அருளுரைக்காக வருக தந்திருக்கின்ற அருளாளர் செம்மையாமி சாமி அவர்கள் இங்கே வருக தந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கின்றார். அந்த அருளாளருக்கும் இங்கே பல சாதக ஆசிரியர்களுக்கும் இங்கே உதவி புரிந்த உதவியற்றவருக்கும் மங்களத்தை வாசித்த மங்கள குழுவினருக்கும் இங்கே கருடவரண வேலைகள் செய்த அடியவர்களுக்கும் இங்கே ஆலயத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற பரிபாலர்களுக்கும் இங்கே பக்த அடியார்களுக்கும் இந்த கும்பாச நிகழ்வை தன்னகத்தே கொன்று ஆலய பரிபாலகர் இங்கே குருமசட்டி முத்துமாரி அம்பாள் தேவஸ்தான பிரதம குருவாகவும் அச்சகராம் விளங்குகின்ற கணேசனை அவர்களும் அணுகி இந்த கும்பாவசகத்தை தாங்கள் இனிதே நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தனை கிணங்க இங்கே அவருடைய தலைமையிலே இந்த கும்பாவசகத்தை சிறப்பித்து நடத்தி நல்ல முறையிலே இந்த கும்பாவசகத்தை சிறத்தி நடத்தி அமர்ந்திருக்கின்ற கணேஸ்வரன் ஐயா அவர்களே, அனைவருக்கும் எனது நன்றி நல்லாசியையும் வழங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய மகா கும்பாசக பெரும்பிழா நடைபெற்று நாங்கள் இப்பொழுது குருவர்களுக்காக நல்ல ஆசிக்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். பல ஆண்டுக்கு பிறகு நாங்கள் இந்த மண்டபத்திலே அமர்ந்திருந்து எம்பெருமானை உபாசனை பண்ணி கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானை நாங்கள் உபாசனை பண்ணுவதனாலே எங்களுடைய தோஷ பரிகாரங்கள் எல்லாம் நீங்கி இந்த மண்ணிலே நாங்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்காக எம்பெருமான் மீண்டும் ஒரு பொலிவை திருவருளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இருக்கின்றோம். எம்பெருமானுக்கு நல்ல விதமான ஒரு ஆலயம் ஒன்று அமைத்து அந்த ஆலயத்திலே எம்பெருமானை பிரதிஷ்டை செய்து விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், நாதகம் பெருமான் புடைசூழ சுவானவாகனம் அங்கே ரட்சிக்க எம்பெருமான் கற்பகிரகத்திலே அமர்ந்திருந்து அனைவருக்கும் திருவருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான். இந்த வைபவத்திலே நாங்கள் இன்றைய தினம் ஒரு பெருங்கரியத்தை செய்திருக்கின்றோம். இதை நாங்கள் பேணி பார்ப்பதற்கு எனும் எங்களுடைய கடமைகள் இன்னும் கூடிக்கொண்டிருக்கின்றன. நாங்கள் இனி ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து விட்டுறோம், கும்பாசம் முடிந்து விட்டது என்று செல்லாமல் எம்பெருமானை நாங்கள் இனி நாள்தோறும் அவரை ஆராதனை பண்ண வேண்டும். ஆராதனை பண்ணுவதற்கான
சகலவிதமான ஒழுங்குகள் எல்லாம் நடைபெற வேண்டும். எம்பெருமானுடைய ஆலயம் ஒரு புனிதமாக அமைய வேண்டும். தோட்டமெல்லாம் இங்கே அமைய வேண்டும். எம்பெருமானுடைய உற்சவம் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும். எம்பெருமானுடைய நிகழ்விலே எம்பெருமான் நட்சத்திர திதியிலே எம்பெருமானுக்கு உற்சவம் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த கிராமம் மேலும் மேலும் பழைய மாறி சிறப்புடன் அமைய வேண்டும். எல்லாம் வல்ல ஞான வைரவ பெருமான் சகலவிதமான அருளை கொடுத்து எங்களை மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பழையபடி சிறப்பாக வாழ நல்ல திருவருளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கே ஆலய பரிபாலன சபையினர் நல்லொரு சிவாச்சாரிய பெருந்தகையை இங்கே எடுத்திருக்கின்றார்கள். ரத்னசாமி குருக்களை அவர்களுடைய தவப்பேட்டினாலே அம்பிகையுடைய ஆராதனையினாலே இங்கே அம்பிகை தவ புதல்வர்களை இங்கே கொடுத்திருக்கின்றார். அம்பிகை தன்னுடைய ரத்னசாமி குருக்களை அவர்களை இங்கே தன்னுடைய பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்த்து ஆகம முறைப்படி சகலவிதமான கிரியாவகங்கள்லாம் செய்யும் முறையாக வளர்த்து அம்பிகை இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். குடும்பசெட்டி முத்துமாரி அம்பாளுடைய ஆட்சியை கிணங்க இங்கே பைரவ பெருமானை இங்கே பிரதிஷ்டை செய்து அமர்ந்திருக்கின்றார்கள். பல இடங்களிலும் பல பாகங்களிலே இந்த திருக்குமர குருக்களை அவர்கள் கும்பாச பிரதிஷ்டை மகோற்சவங்களாத்தையும் செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அதற்கிணங்க கணேஸ்வரன் ஐயா அவர்கள் தன்னுடைய லீலையினாலே சங்கீத வித்துவான் என்று சொல்றளவுக்கு இணங்காற்றியும் சகலவிதமான துறைகளிலும் மேம்பட்டவராக விளங்குகின்றார். அங்கே நாதசுர வித்வான்கள் அங்கே ராகத்திலே விடும் பொழுது அந்த ராகத்திலே அங்கே இறைவனை ஆராதனை பண்ணுகின்றார். சகலவித பேரும் அங்கே மெய் மறக்கும் அளவுக்கு அங்கே இறைவனை ஆராதனை பண்ணுகின்றார். அவருக்கு அந்த திருவருள் அங்கே பூரணத்துவமாக அன்னை வழங்கி இருக்கின்றார். அப்படியான சிவாச்சாரிய பெருந்தகைகளை நாங்கள் கொன்று பக்கத்தில் இருந்து இந்த இடத்துல எங்களை நல்வழி நடத்தி கொண்டு செல்கின்ற பாக்கியத்தை நாங்கள் பெறுகின்றோம். குருதான் எங்களை நல்வழியிலே இட்டு செல்வார். இது நல்ல வழி, இது கெட்ட வழி என்று காட்டுகின்ற குருவாக விளங்குபவர்தான். இறைவனை நல்வழி அங்கே இருக்கின்றான் இறைவன் என்று காட்டுவான் குரு. அதுதான் நாங்கள் குரு தோஷத்தை நாங்கள் பெறக்கூடாது. இறைவன் கூடி சாபமிட்டால் குரு மூலம் நாங்கள் அதை நிகழ்த்தி செய்யலாம். ஆனால் குரு சாபமிட்டால் இறைவனால் கூடி அதை நாங்கள் தீர்க்க முடியாது. நாங்கள் குருவனுடைய சாபங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். நாங்கள் வியாழம் தோறும் போய் தட்சிணாமூர்த்திக்கோ குருவுக்கோ தண்ணியம் ஊற்றினால் நாங்கள் அந்த குருதோஷம் போகாது. குரு சிவாச்சாரிகளை நாங்கள் மனம் போனாமல் அளவுக்கு நாங்கள் நடத்த வேண்டும். எல்லாத்தையும் இறைவன் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றான். எந்தெந்த காலத்திலே எந்தெந்த வைபவங்கள் நடைபெற வேண்டுமோ அந்தந்த காலத்திலே அதை இறைவன் நடத்தி கொள்வான். இதெல்லாம் சங்கல்பமான முடிந்த ஒரு காரியம். இறைவனுடைய திருவருள் அங்கே கூடும்போது சகலவிதமான நற்காரியங்கள் எல்லாம் அங்கே நடைபெறும். மையன்பர்களே, நாங்கள் எம்பெருமானுடைய இந்த கும்பாசத்தை கண்டுகளித்திருக்கின்றோம். மேலும் மேலும் எம்பெருமானுடைய ஆலயத்தையும் நாங்கள் வளர்த்து செல்வோம். இந்த கிராமம் மேம்பட இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சிவாச்சாரிய பெருந்தகளுடைய ஆசையும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல ஞானவை பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஆலயத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இங்கே பலவிதமான அடியவர்களுக்கும் பலவிதமான தொண்டுகள் புரிகின்ற அடியவர்களுக்கும் எம்பெருமானுடைய திருவருள் மீளும் மீளும் விழுத வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எம்பெருமானுடைய மண்டலாபிஷேகத்திலும் முன்னே நடைபெற்ற அன்னதான வைபவத்திலும் கலந்து கொண்டு எம்பெருமானை தொடர்பெறுகின்ற மண்டலாபிஷேக வைபவத்திலும் பூர்த்தியாக சங்காபத்திலும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை பூர்த்தி செய்யாமல் எம்பெருமானின் நித்திய பூஜை வழிபாடு அளவிலும் பங்கு பெற்று எம்பெருமானுடைய திருவருளை விழுத வைக்க வேண்டும். நாங்கள் ஆராதனை பண்ணத்தான் எம்பெருமான திருவருள் அங்கே விழுதல். நாங்கள் இன்னும் செய்து விட்டுறோம் என்று அங்கே பின்னுக்கு கை கட்டி கொண்டிருக்கிற விலையில்லை. நாங்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு நல்ல விதமான கைகாலை இறைவன் படைத்திருக்கின்றான். அந்த கைகாலில் நாங்கள் இறைவனுக்கு பலவிதமான தொண்டுகள் செய்ய வேண்டும். இறைவன் எங்களுக்கு கண்ணை தந்திருக்கின்றான் இறைவனை பார்ப்பதற்காக, காதை தந்திருக்கின்றான் அவருடைய இசை ஞானங்களை கேட்பதற்காக, எம்பெருமான் கையில் தந்திருக்கின்றான் கூட்டி முழுவதற்காக, இறைவனுடைய விதிப்பக நடப்பதற்காக எங்களுக்கு நல்ல விதமான கால்களை தந்திருக்கின்றார். அதை நாங்கள் பிரயோசனப்படுத்த வேண்டும்.
அறிதறது மாங்கா புறத்தல் அறிது என்று அவையினுடைய வாக்குக்கிணங்க நல்ல விதமான பிறவியை எடுத்திருக்கின்றோம். எதிர்காலங்கள் எந்த விதமான பிறவியில் வந்து அமையும் என்பது எங்களுக்கு தெரியாது. நல்ல விதமான பிறவியிலே நாங்கள் நல்ல விதமான இறைக்காரியங்களை செய்ய வேண்டும். இந்த பிறவியை வீணாக்கினோம் என்றால் மறுபிறவி என்ன பிறவி வந்து சேரும் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த பிறவியை நல்ல பிறவியாக அனைவரும் அமைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஞான எல்லாருக்கும் நல்ல விதமான திருவருளை வாரி வழங்குவான் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சகல விதமான ஜீவராக இன்புற்று வாழ வைரவ பெருமான் நல்ல ஆசியை வழங்குவானாக. வான்முகில் வலாதி வைக வலிமரம் சுரக்கமென்னன் கோள்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இங்கே ஆசிரியை வழங்கிய பெருமதிப்புக்குரிய சுந்தர ஸ்ரீரங்கநாத குருக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த இடத்திலே கும்பாபிஷேக நிகழ்வுக்காக வருகை தந்து இந்த இடத்தில் மண்ணை புனிதமாக்கிய பெருமகன் யாழ் பிராந்திய சிம்மியா மிஷன் இயக்குனர் சுவாமிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்து சமயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக அயராது தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக சமர்ப்பித்து வாழுகின்ற ஆலோசனை எமக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் எல்லோருமே எம்முடைய அந்தராத்மா என்கின்ற மனசாட்சி என்கின்ற ஒரு நிலையிலே இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் நல்லவனாக அல்லது ஒவ்வொரு நாளும் மாலையிலே அவன் நித்திரைக்கு செல்லுகின்ற பொழுது இன்றைய தினம் நான் என்ன தப்பு செய்திருக்கிறேன், யாரை தேவையில்லாமல் உரைத்திருக்கிறேன், யாருக்கு மனம் நோகக்கூடிய வகையிலே நடந்திருக்கின்றேன் என்று நித்திரை பாயிலே இருந்து ஒரு 5 நிமிடங்கள் பூமியிலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திப்பார்களாக இருப்பின் நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தூசு போன்று பறந்துவிடும். இந்த விட்டுக் கொடுப்பு மன உயர்வு என்கின்ற இரண்டும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது மனிதன் 6வது அறிவை விட்டு விலங்கினுடைய செயற்பாட்டுக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். ஆகையினாலேதான் இந்தியாவிலே இருந்து இந்து சமயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக உலகளாவிய ரீதியிலே எல்லா இடங்களிலேயும் பல பெரியவர்கள், அமெரிக்காவிலே கூட சுவாமி பிரபுபாதா அவர்கள் 51 அகவைக்கு பிறகு சென்று ஏராளமான ஆலயங்கள் அமைத்து இந்து